ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2016 ரிலீஸ் ஆன யுவர் நேம் அனிமி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாடி வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கோம். இந்த விஷயம் இவங்களுக்கு ஒரு தருணத்தில் தெரிய வரும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கலான ஒரு கனெக்ட் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தருணத்தில் இவங்க ரெண்டு பேருமே நம்ம நேரில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு, கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு அருமையான ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹாலிவுட்டில் நான் எக்கச்சக்கமான மூவிஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஒரு மூவியை பார்த்ததுக்கப்புறம் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு மூவியை பார்த்த உடனே நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இந்த படத்தை பார்த்து முடித்ததுமே அது வந்து என்னோடய மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நைட்லாம் நான் அவ்வளோவா தூங்க கூட இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படம் வந்து என்னை டோட்டலாக பார்த்தீங்கன்னா பாதிச்சிடுச்சு அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். இந்த படத்துடைய எஃபெக்ட் எனக்கு அந்தளவுக்கு இருந்துச்சு. ஒரு அனிமி மூவி தான் இருந்தால் கூட இந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி, அதை இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் இந்த அளவுக்கு ஒரு படமாக அனிமியில் கொண்டு வந்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த படத்துடைய டீமை நம்ம கண்டிப்பாக இங்கே பாராட்டி தான் ஆகணும். அந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு மூவியை இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு படத்தை ஒரு தடவை நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசு அப்படியே லேசாகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் பாருங்க, அப்படியே நீங்க எடுத்து கண்ணுல ஒத்திக்கலாம். அந்த அளவுக்கு படத்துல காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ அழகா மெஸ்மரைசிங்கா செம்மையாவே இருந்துச்சு. இது வந்து ஒரு அனிமி மூவி தான் இருந்தா கூட அவ்வளோ செம்மையா இவங்க எடுத்திருந்தாங்க. நான் வந்து அனிமிஸ்லாம் கொஞ்சம் பார்ப்பேன், ஆனால் அனிமி மூவி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. அனிமிஸ்லாம் ஒரு சிலது பார்த்துருக்கேன், நருட்டோ, டெத் நோட் இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஒரு ஃபுல் அனிமி மூவியை நான் இது வரைக்கும் எதுவுமே பார்த்ததில்லை. நான் பார்த்த முதல் அனிமி மூவியே இந்த யுவர் நேம் மூவி தான். பார்த்த ஃபர்ஸ்ட் படமே இந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் அனிமி மூவியே எதுவுமே பார்க்காம அனிமினா என்னன்னே தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அனிமினா பிடிக்காம இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த படத்தை ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அனிமியை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படம் தான் இந்த யுவர் நேம். இந்த அளவுக்கு அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை சொல்ல முடியும் அப்படின்னா அதெல்லாம் சான்ஸே இல்லை. வேறு லெவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக இந்த மூவி எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அனிமி ஒரு மஸ்ட் வாட்சான ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு மூவி அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு தடவையாவது கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அந்த லெவலான ஒரு அனிமி மூவி. ஸோ பார்க்காதவங்க இப்போ கூட டைம் இருக்குது, கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க, தனியாகவே பாருங்கள். மெச்சூர்டு ஆடியன்ஸாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் கிடையாது, வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் தான் அவைலபிளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி. இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ்லாம் அவசியமே இல்லை. என்னை நம்பி நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இந்த படம் அவ்வளோ அழகாக பயங்கரமாகவே இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து இப்போ ரேட்டிங் தரணும் அப்படின்னா அதெல்லாம் சந்தேகமே இல்லை, 10 out of 10 தான். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச, என்னுடைய லைஃப்பில் எனக்கு நான் பார்த்த படங்கள்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாகவே இந்த யுவர் நேம் மூவி மாறிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை, 10 out of 10 தான். நீங்கள் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அனிமி மூவிஸ் அண்ட் அனிமி சீரீஸ்லாம் எந்த அளவுக்கு பிடிக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு அனிமி ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு படத்தை நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படத்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்காக ரிவ்யூ வீடியோ போடுவேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.